வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில பின்விளைவுகள் அதில் இருந்து நம்ம அப்போ மனசு சுதந்திரமாக இருக்குதுன்னு சொல்லும்பொழுது அப்போ ஒரு இயற்கையான இயக்கம் செயற்கை வேற இயற்கை வேறங்கிற ஒரு பாகுபாடு நமக்கு தெரியும். அப்போ அந்த மாதிரி வந்தோம்னா நம்ம செயல்களுக்கு நம்ம செயற்கையாக இருக்க வேண்டியது. ஆனால் நம்மளை பொறுத்தளவு நம்ம ஒரு இயற்கை தன்மைக்கு வந்துடும். இயற்கை தன்மைக்கு வர்றது தான் பிரதானமான ஒரு அம்சமாக இருக்கும். இந்த இயற்கை தான் எப்போவுமே அதுவாக இயங்குது. அது நம்ம இயக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாமளாக செயல்படுறதுக்கும் தானாக இயங்குறதுக்கும் வித்தியாசம். தானாக இயங்குறது எப்போவுமே அது ஒரு பூரணத்தன்மையோடு இருக்கு. நாமளாக இயங்கும் பொழுது அதை செலக்ட் பண்ணி இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் நல்லது கெட்டதுங்கிற மாதிரி ஒரு பாகுபாடுங்கிற மாதிரி தான் வரும். அப்போ அந்த நாமளாக இயங்குறது தான் ஒரு போராட்டங்கள் எல்லாமே வர்றதுலாம் நாமளாக இயங்குறது. இப்போ நம்ம மனசை பொறுத்தளவுமே ஒரு 2 தன்மைகள் இயங்குதுங்கிறத நம்ம கருது. தானாக இயங்குற தன்மை இருக்கு, நாமளாக இயங்குற தன்மை. உதாரணமாக நம்ம ஒரு மரத்தில் ஏறோம். மரத்தில் ஏற வேண்டிய ஒரு நெசசிட்டி. மரத்தில் ஏறிய பழக்கம் கிடையாது. ஆனால் இது ஒரு அவசரம். அந்த மரத்தில் நம்ம ஏறும். இப்போ நமக்கு மரத்தில் ஏறி பழக்கம் இல்லைங்கிறதுனால கிளம்பிடுவோமோ வலிக்கு கீழே விழுந்துருவோமோ காயப்பட்டுருவோம் அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே ஏறுறோம். இப்போ நம்ம விழுந்துருவோம்னு பயந்துக்கிட்டே ஏறுறோம். எங்கேயோ ஒரு இடத்துல கிளம்பி கீழே விடுறோம். இப்போ உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம ஏறும்போது பயந்துகிட்டே நடிக்கிட்டே ஏறும். கீழே விழுறோம். கீழே விழும்போது பயம் இருக்கும். ஏறும்போது பயந்துட்டே ஏறும். கீழே விழுந்துட்டு உண்மையிலே விழுந்துருவோம் நேரம் பயப்படுறோம். உண்மையிலேயே விழும்போது பயம் கிடையாது. அப்போ அங்கே நம்ம எனர்ஜி வேற மாதிரி மாறிடும். அதுதான்